எபிசோட் 47. கல்பனா, நான் ஒரு கருவியை அழிச்சவன். உங்கள் 3 பேர்த்த போட்டு தள்ள எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நீ யோசிச்சுக்கோ. என் கூட தான் நீ வாழ்ந்தாகணும். என்னை விட்டு கொஞ்சம் விலகணும்னு நினச்சா கூட முதல்ல நலன் யோசிச்சுக்கோ அப்படின்னு வில்லங்கம்மா சொன்னார். இதை கேட்ட கல்பனாவுக்கு பயம் வர அவங்க எதுவுமே பேசாமல் எழுந்து போயிட்டாங்க. கல்பனா நிஜமாகவே அவன் ஏதாவது குழந்தைங்களை பண்ணிடுவானோ அப்படின்னு மைண்டுக்குள்ளே யோசிச்சு மறுபடியும் அவன் சொன்ன அந்த வார்த்தையை யோசிச்சுக்கிட்டே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபுறம் சத்தம் கேட்டு எல்லோரும் வெளியில் வந்து பார்த்தாங்க. அங்கே ஒரு பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க. அவனை சுற்றி நிறைய பேர் உதவி செய்யாமல் வெறும் அவங்க ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்ததையும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்ததையும் பார்த்தாங்க. இதை பார்த்த ஒருத்தர் உடனடியாக அவனோட பாக்கெட்டில் இருந்த ஃபோனை எடுத்து முதல்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணாங்க. ஆனால் அந்த நம்பர் பிக் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் உடனடியாக அவசரமாக அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவனுக்கு தலையில் பலமாக அடிபட்டு இருந்தது. அதனால் பக்கத்து கடையில் இருந்து ஒரு டவல் வாங்கி அவன் தலையை சுற்றி கட்டி வச்சாங்க. மறுபுறம் ஆஜனும் நிலாவும் அம்மாவோட மடியில் படுத்திருந்தாங்க. அவங்க தாலாட்டு பாட மெதுவாக அவங்களும் தூங்க ஆரம்பித்தாங்க. குழந்தைங்க தூங்குறத பார்த்துக்கிட்டே லக்ஷ்மி மனசில் பல குழப்பம். பிரசாந்தை பற்றி நம்ம கல்பனா கிட்ட சொன்னது சரிதானா? ஆஜுன் இந்த காசு எல்லாத்தையும் கட்டலைன்னா அப்போ யார் இந்த ஹவுஸ் ஓனரோட காசெல்லாம் கட்டியிருப்பா? அந்த ஹவுஸ் ஓனர் ஆஜுன் தான் காசு தந்ததா சொன்னார். ஆனால் ஆஜுன் அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறான். நம்மளை சுற்றி என்ன தான் நடக்குது? ஒருவேளை இந்த ஊருக்கு வந்து நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோனோ, அது நம்மளால் நம்ம பிள்ளைங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஜுனை அப்படியே பார்க்க ஆரம்பித்தாங்க. அவனோட ஷர்ட்டை கழட்டி அவன் நெஞ்சில் இருந்த வடுவை பார்த்தாங்க. இல்லை, நீ உடஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது. உன்னை நம்பி 2 பிள்ளைங்க இருக்காங்க. நீ உடஞ்சிட்டா குழந்தைங்களும் உடஞ்சிருவாங்க அப்படின்னு தனக்கு தானே சொன்ன லக்ஷ்மி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்தாங்க. அப்போ ஆஜுனுக்கு 5 வயசு தான். அவன் வீட்டுக்கு வெளியில் விளையாடிக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்துக்கிட்டே லக்ஷ்மி கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு மயங்கி விழுந்துருச்சு. இதை பார்த்த லக்ஷ்மி பதறி போய் ஓடி போனாங்க. குழந்தைய தூக்கி எத்தனையோ தடவை எழுப்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவன் எழவே இல்லை. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க தண்ணி கொண்டு வந்தாங்க. அவன் முகத்தில் தெளித்து அவனை எழுப்ப முயற்சி பண்ணாங்க. ரொம்ப பயந்து போனாங்க லக்ஷ்மி. உடனடியாக பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க கார்லேயே ஆஜுனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஆஜுனை செக் பண்ண டாக்டர்ஸ் லக்ஷ்மியை பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தாங்க. உங்கள் மனசில் என்னத்தான் நினச்சிட்ருக்கீங்க? உங்களுக்கு குழந்தைய வளர்க்க முடியலைன்னா வளர்க்காதீங்க. அதுக்குன்னு இந்த பிஞ்சு பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க, சித்திரவதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு லக்ஷ்மிக்கு எதுவுமே புரியலை. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அவன் விளையாடிக்கிட்டு இருந்தான், திடீர்னு மயங்கி விழுந்துட்டான். நானே பதறி போய் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? எனக்கு எதுவும் புரியலை அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட டாக்டர், என்ன சொல்கிறீங்க? உங்கள் பையனோட ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. பத்தாததுக்கு குழந்தையோட உடம்புல நிறைய அடிப்பட்ட காயத்தோட தழும்பும் இருக்குது. சொல்லப்போனால் குழந்தை மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான். அவனால் மூச்சு விட முடியாமல் தான் மயங்கி இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட லக்ஷ்மி ஷாக் ஆனாங்க. இப்படியே ஃப்ளாஷ்பேக்லேருந்து வெளியில் வந்த லக்ஷ்மி ஆஜுனை பற்றி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பித்தாங்க. அவன் தலையை மெதுவாக கோதி விட்டவங்க, என்ன ஆனாலும் சரிடா, அம்மா உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மறுபுறம் கௌரி ரொம்ப சோகமாக அவள் ஆஃபீஸில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தா. என்னதான் அவள் அப்பா ஆஜுனை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் ஆஜுனை அவளால் மறக்க முடியாது. அவன் முகத்தை பார்க்கும்போது அவனை லவ் பண்ணாமல் இருக்கவும் முடியலை. அப்போ தான் அவள் அதில் ஸ்ருதியோட ஃபோட்டோவை பார்த்தா. அப்போ தான் இன்னைக்கு ஆஃபீஸில் நடந்ததை யோசித்து பார்த்து சிரிச்சா. அந்த காஃபியை தட்டி விட்டது நான் தான். ஒரு காஃபியை கொடுத்து ஏன் ஆளையே உஷார் பண்ணலான்னு பார்த்தா என்னோட ஐடியா சும்மா இருக்குமா? அதான் விட்டுட்டேன்ல அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் சொன்னான். இப்போது அதெல்லாம் யோசிச்சவ சிரிச்சா. ஒரு பக்கம் கல்பனா இப்படி ஒரு அரக்கனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
தாம் வாழ்க்கையை வறுத்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் லக்ஷ்மி அவங்க குழந்தைய அரக்கங்கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றலான்னு யோசிச்சாங்க. கௌரி ஆர்ஜுனை எப்படி கல்யாணம் பண்ணுறது, அவங்க அப்பா கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு யோசிச்சா அர்ஜுனோட நிலைமையோ அதை விட மோசம். மறுநாள் காலை ஆஃபீஸில் சந்தோஷ் அவங்க கேபின் வாசலில் பார்த்துக்கிட்டே இருந்தான். வரப்போகிற பொண்ணுங்க எல்லாத்தையுமே சைட் அடிச்சுக்கிட்டு குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங் சொல்ல சந்தோஷோட கண்கள் கௌரியை தேட ஆரம்பிச்சது. என்னடா இது, நம்ம ஆளை காணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இதை பார்த்த விஜயும் ஆதியும், என்ன மச்சான் இன்னைக்கு இங்கே நின்றுட்டு இருக்க, யாரையோ பயங்கரமாக தேடிட்டு இருக்க போலியே அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் ஆதியோட கண்ணுக்கு அங்கே கேபினில் இருக்க சாமி படம் பட்டுச்சு. உடனே அவன் மனசுக்குள்ள ஏதோ குறும்பு தோணுச்சு. அவன் அந்த சாமி படம் பக்கத்தில் போய், கோச்சுக்காத பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வச்சிருந்த பூவெல்லாம் எடுத்துட்டு வந்து சந்தோஷோட காதில் வச்சு விட்டான். விபூதி எடுத்து வந்து அவன் முகம் ஃபுல்லாக பூசி விட்டான். ஆனால் பாவம் சந்தோஷுக்கு அது எதுவுமே தெரியலை. அவன் சிந்தனை முழுக்க கௌரி மட்டுமே இருந்தா. இதை பார்த்த விஜய் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தான். ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லி ஜெராக்ஸ் மிஷின் பக்கத்தில் இருந்த ஒரு A4 ஷீட் எடுத்து ரொம்ப பெருசாக நான் ஒரு முட்டாள் அப்படின்னு எழுதி சந்தோஷோட ஷர்ட்டில் பின் பண்ணான். இது கூட தெரியாமல் அவள் கவனம் முழுக்க கௌரி வராளான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். இதை பார்த்து வர போகிறவங்க எல்லாரும் பயங்கரமாக சிரித்தாங்க. இதெல்லாம் பார்த்து சிரித்த ஆதியும் விஜயும் செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரின்னு போட்டு வச்சுட்டாங்க. ஃபேஸ்புக்லேயும் தான் போட்டாங்க. இதே நேரம் பார்க்கிங்கில் கௌரி ஆஃபீஸுக்கு வந்து இறங்குனா. இன்னைக்கு கௌரியோட முகம் ரொம்பவே சோகமாக தான் இருந்தது. அதுக்கு காரணமே அவளோட அப்பா தான். அவளோட ஸ்கூட்டியை ஆர்ஜுன் பைக் பக்கத்தில் நிறுத்தினவ அவள் ஸ்கூட்டியை நிறுத்திட்டு முன்னாடி பார்க்கும்போது ஹே பியூட்டிஃபுல் குட் மார்னிங் அப்படின்னு இருந்தது. இதை பார்த்த கௌரிக்கு எதுவுமே புரியலை. அப்போ தான் ஆர்ஜுனோட பைக் மேலே ஒரு பொக்கே இருந்தது. அதை எடுத்து பார்த்தா அதில் ஒரு கவிதை வழக்கம் போல இருந்தது. என் வானில் வானவில் கூட ஒரே வண்ணத்தில் தான் இருந்தது, நீ வந்த பின் தான் அது 7 வண்ண வானவிலானது. குறிப்பு, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, இந்த வானத்திலிருந்து தேவதை இறங்கி வந்த மாதிரி இருக்கு. சிறகு மட்டும்தான் இல்லை, இன்னைக்கு நீ போட்டிருக்க கிரீன் கலர் சாரிக்கு மேட்ச வளையல் ஜிமிக்கி, உன் நெற்றியில் இருக்க குட்டி பொட்டு, அதுக்கு மேலே நீ குட்டியாக குங்குமம் வச்சிருக்க, கண்ணில் இருக்க மைன்னு இன்னைக்கு நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, வீட்டில் போய் அம்மா கிட்ட சொல்லி சுற்றி போடு அப்படின்னு இருந்தது. இதை வாசித்த கௌரியோட கண்கள் அந்த பார்க்கிங் முழுக்க தேடி ஆரம்பிச்சுது. ஆனால் அங்கே யாருமே இல்லை. மறுபுறம் லக்ஷ்மி நிலாவை கூட்டிட்டு கல்பனா வீட்டுக்கு போனாங்க. அங்கே கல்பனா ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்க. அப்போது லக்ஷ்மி குழந்தைங்கள விளையாட சொல்லிட்டு, என்னாச்சு கல்பனா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. கல்பனா நைட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. எனக்கு பயமாக இருக்குது லக்ஷ்மி, அந்த அரக்கன் என் குழந்தைங்கள ஏதாவது செஞ்சுடுவானோன்னு எனக்கு இப்போ ரொம்ப பயம் வந்துடுச்சு. நான் ஏதாவது பண்ண போய் என் பிள்ளைங்களுக்கு ஆபத்தாக வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது லக்ஷ்மி அப்படின்னு ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே சொன்னாங்க. இதை கேட்ட லக்ஷ்மி, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க, எந்த பிரச்சனையும் வராமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க, நான் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்ல அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட கல்பனா, ஐயோ இல்லை லக்ஷ்மி, நீங்கள் மட்டும் இல்லைன்னா அவரோட அரக்க குணம் எனக்கு தெரிஞ்சிருக்காது, அவன் நல்லவன் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருந்திருப்பேன், எனக்கு வேறு சாய்ஸ் கிடையாது, நான் அவன் கூட தான் வாழ்ந்தாகணும். ஆனால் நீங்கள் ரொம்ப சுதந்திரமாக சந்தோஷமாக வாழலாம், அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு வராமலாம் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் வரணும், ஏன்னா எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது, நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட லக்ஷ்மி சிரிச்சாங்க. மறுபுறம், இங்கே பாருப்பா, வர வெள்ளிக்கிழமை நம்ம ஆஃபீஸில் இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் வர போகிறாங்க, வர 6 மாதத்தில் நம்ம தான் அவங்கள டீச் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை நம்ம டிஎல் ஒருத்தனால் மட்டும் பண்ண முடியாது, சீனியர் டிஎல் கிட்டேயும் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள், அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட வந்து கேளுங்க, சரியா, நான் என்னோடய கேபினில் தான் இருப்பேன் அப்படின்னு சந்தோஷோட அப்பா ராமமூர்த்தி சொன்னார்.
இதை கேட்டு ஆர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில சார். இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு வரப்போகிறேன்னு தெரிஞ்சதுலேருந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது அப்படின்னு சொன்னான். அதே நேரம், தம்பி, ராமமூர்த்தி சார் மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். நீ ரொம்ப சின்ன பையன், இந்த தகுதி உனக்கு ரொம்ப பெருசு. அதனால் உன்னால் தனியாக எல்லாம் சமாளிக்க முடியாது. ஸோ நானும் உன் கூட இருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. யாருடா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா, அட நம்ம பழைய டிஎல் தினேஷு. அவரை பார்த்த உடனே ஆர்ஜுனுக்கு செம்ம ஹாப்பியாக ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான். உறவு மலரும்.